ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இந்த லுக் நான் ரீசெண்டாக ஏஆர்ஆரோட மறக்குமா நெஞ்சம் அந்த கான்சர்ட்டுக்கு போட்டு போயிருந்த ஒரு மேக்கப் லுக். ஸோ அந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்க போகிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முடி வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைட்டன் பண்ணேன். அண்ட் பேட் ஸ்கின் சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னுடைய லிப்ஸை வந்துட்டு டிண்ட் போட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சம்மர் ஸ்லஷ் ஜெல்லி பேர் கண்டிப்பாக மாற்றி ஏதோ குழப்பறேன். இது வந்து ரெனேலேருந்து ஒரு லிப் டிண்ட் சூப்பராக இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். அடுத்து வைட்டமின் சி சீரம், இது வந்து ஒரு மத்தியானம் 1 o'clock கிட்ட நான் போட்டது. அண்ட் இது வந்து அன்னைக்கு நைட்டு நான் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அது வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த வைட்டமின் சி சீரம் போட்டு, மாய்ஸ்சரைசர் போட்டு, சன்ஸ்க்ரீன் நல்லா ஜெனரஸாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கு. அண்ட் பை த வே என்னுடைய மறக்குமா நெஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, லக்கிலி எனக்கு உள்ள சீட்டு கிடச்சிருச்சு. நான் வந்து கோல்ட் பாஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். சீட்டு கிடச்சும் நான் வந்து 9 o'clock கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா சுத்தமாக வால்யூம் கேட்கல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை. லிட்ரலாக ஒரு மாநாடு மாதிரி இருந்தது. அண்ட் ஏதோ கச்சேரிக்கு வந்து உட்காந்து கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கான்சர்ட் வைபே இல்லைன்ட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி எழுந்திரிச்சு வந்துட்டேன். பட் எனிவேஸ் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நான் வந்துட்டு செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ப்ரெப்பிங் மிஸ்ட் மாதிரியும் இருக்க போது அடுத்து நம்ம போட போகிற லேயருக்கு. அடுத்து ஒரு பிரான்சிங் பவுடர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து லைட்டாக அந்த சன்ஸ்க்ரீன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளையான டிண்ட், அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அன்னைக்கு மேக்கப் ரொம்ப இன்டாக்டாக இருக்குங்க மாதிரி இருந்தது. ஆப்வியஸ்லி வேர்க்க போகுது, ஆப்வியஸ்லி நிறைய மேக்கப் மெல்ட் ஆக போகுது. பட் எவ்வளோ மெல்ட் ஆனாலும் நானாக ரிமூவ் பண்ணாத வரைக்கும் ஃபுல்லாக ரிமூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஃபைன் ஃபைன் லேயர்ஸ் வந்து நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இத்தனை லேயர்ஸ். அண்ட் இது திக்கான லேயர் பவுடர்லாம் கிடையாது. ரொம்ப மைல்டாக தான் நான் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக தெரிய போகிறது கிடையாது. இந்த மாதிரி செட்டிங் மிஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்னோட ஆயிலி ஸ்கின்ல வந்துட்டு மேக்கப் மேட்டாக உட்காரும். அண்ட் ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் மேக்கப் இருக்கவும் செய்யும். அடுத்தது நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் வந்துட்டு என்னுடைய கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ், வாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலர் கரெக்டாக ஃப்ரம் எலே கேர்ள். இதை என்னுடைய கண்ணு கீழே வாயை சுற்றி போட்டுட்டு கையில் ஃபஸ்ட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து ரிமலோட ஒரு கன்சீலர். லைட் வெயிட்டாக இருக்கும் பட் வெரி குட் கவரேஜோட இருக்கிறது. இது ஷேட் வந்து ஐ பிலீவ் இட்ஸ் கால் கோகனட். பட் அகைன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆரஞ்சு போட்ட இடத்துலலாம் போட்டுட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்ச் இந்த கன்சீலர் மேலேயோ இல்லைனா ஃபவுண்டேஷன் மேலேயோ இல்லை லுக்கு முடிஞ்ச அப்புறம் வெளியில் எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை போட்டு நல்லா ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சோண்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது நான் எவ்வளோ லேயரிங் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இவ்வளோ நான் இன்டென்ட் பண்ணல, பட் எனக்கு ஆக்சுவலாக என் ஸ்கின்ல ரொம்ப அழகாக மேக்கப் வந்து உட்காந்துருந்துச்சு. கே பியூட்டியோட ஒரு லூஸ் பவுடர் எடுத்து ரொம்ப லைட்டாக நான் வந்துட்டு டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். லாக்மேயோட கூல் கொக்கோ ஷேட். லாக்மேயோட இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெரி வெரி லைட் அண்ட் வெயிட் அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு நல்லா அழகாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்துட்டு மைல்டாக கவரேஜ் கொடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய அண்டர் ஏரியா வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு லாரியலோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். 317 இன்ஃபாலபிள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஷேட். ரொம்ப லைட்டரான ஒரு ஷேட். அதனால் நான் என்னுடைய கண்ணு கீழே மட்டும் போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணிட்டு என்ன மீதி அந்த ஸ்பஞ்சில் இருக்கோ அதை மட்டும் மூக்கு நெத்தின்னு நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் என்னுடைய ஃபேஸை செட் பண்ணிக்கிறதுக்கு கே பியூட்டியோட ஒரு லூஸ் பவுடரை எடுத்துக்கிறேன். ஐ பிலீவ் நான் அன்னைக்கு யூஸ் பண்ணது லாட்டே ஆர் பீக்கன் நினைக்கிறேன். ஆமாம், பீக்கன் எடுத்து நான் வந்துட்டு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன் இங்கே. அது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர். அடுத்தது இந்த ஹுடா பியூட்டியோட க்ளோவிஷ் டேன்டோர் இல்லை டேன்டோர் கிடையாது, இது க்ளோவிஷ் கான்டோர் கிட். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ராப்பர் ஷேட் என்னுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு வார்ம்த் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இதை வந்துட்டு என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் அண்ட் மூக்கோட கொஞ்சோண்டு சைடில் வந்து போட்டுக்கிறேன். ஜாலைன்லேயும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் க்ரீம் ப்ளஷ் போட்டுக்கிறேன். ப்ளஷில் தான் எனக்கு கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆயிடுச்சு நான் பிளான் பண்ணதை விட. ஸோ இது வந்துட்டு ரேர் பியூட்டியோட ஒரு க்ரீம் ப்ளஷ். ஐ திங்க் இது பேர் வந்து ஃபெய்த்ஃபுல் ஆர் ஃபெய்த். I'll check and let you know in the comment section. Sorry, in the description box. ஃபர்ஸ்ட் அந்த க்ரீம் பேஸ் போட்டுட்டு ரிமலோட ஒரு ப்ளஷ் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது டாப் பண்ணது ரெண்டுமே பிக்மெண்டடாக இருக்கிறது, ரெண்டுமே ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது. ஸோ ரொம்ப பிக்மெண்டடாக ஆகிடுச்சு என் கண்ணம். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்பேக்ட் வச்சு என்னுடைய ப்ளஷ்ஷை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்கிறேன்.
இது எல்லாத்தையும் அழகா வந்து மெல்ட் பண்ண போது மேக்கோட அந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் மிஸ்ட் தான் அடிச்சுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஈரம் வந்து என்னோட ஐப்ரோஸ்ல இருக்கும்போதே நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த மிட் ஏரியா அண்ட் எண்ட் ஏரியாவ திக்கா டிஃபைன் பண்ணிட்டு, இந்த ஃப்ரண்ட் இன்னர் கார்னர் பார்ட் மட்டும் நான் வந்து அழகா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைன் ஐப்ரோ ஃபில்லிங் பிரஷ் வச்சு. அப்புறம் ஒரு ஆர்வத்துல இன்னும் கொஞ்சம் ஐப்ரோஸ டார்க் பண்றேன்னு ஒரு பிரஷ்ஷ வச்சு டார்க் ஆக்கிட்டேன். அத கரெக்ட் பண்றது எப்படின்னா, அந்த ஸ்பஞ்ச் இருக்குல்ல, நீங்க கன்சீலர் யூஸ் பண்ண ஸ்பஞ்ச், அத அதுக்கு மேலயே நீங்க வந்து டேப் பண்ணீங்கன்னா, அந்த பிக்மென்டேஷன் கம்மியாயிடும். ஐப்ரோவோட பிக்மென்டேஷன் சொல்றேன். ஸோ ஐ ஷேடோவுக்கு வந்துட்டு அதே பிரான்சரே கொஞ்சமா என்னுடைய ஐலிட்ஸ்ல போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரவுன் மேட் லுக் வேணும் அப்படின்ட்டு. காஜலுமே நான் ரொம்ப மினிமலா தான் வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா அப்படி கண்ண மூடிட்டு என்னுடைய மாமாஎர்த் கோல்ட் பென்சில தேய்ச்ச உடனே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லயும் பட்டு கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சு. அடுத்து லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரவுன் கலர் லிப் லைனர் வச்சு என்னுடைய லிப்ஸ லைன் பண்ணி அவுட்டர் கார்னர்ஸ வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாரி ஒரு பிங்க் லிப் கலர் போடணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளான். ஏன்னா, அதுக்கு நாள் ஆம் யாரு? விஜய் ஆண்டனியோட கான்சர்ட் போயிருந்தேன். அங்க வந்து ஒரு நியூட் லிப் கலர் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ, எனக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கணும் லுக்குன்ட்டு நான் போல்ட் லிப், சிம்பிள் ஐஸ்ன்றதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா, ஐஸ்ல லைட்டா சொதப்பிருச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஸ்காரா கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு கிரைலனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இத வந்து அடிச்சுக்கிட்டேன். இது வந்து இட்ஸ் அ மஸ்ட். இந்த மாரி லாங் டைம் உங்களுடைய மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். ஹீட்ல இருக்க போறீங்க. வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், ரெயின் ப்ரூஃபா இருக்கணும்னா, இந்த செட்டிங் மிஸ்ட் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இத பண்ணிட்டு அந்த ஒரு டியூவி லுக் போக வைக்கிறதுக்கு காம்பேக்ட் கொஞ்சம் செட் பண்ணிட்டு, வேற ஒரு லிப் கலர் போட்டேன். ஒரு பிங்க் லிப் கலர். அது ரொம்ப பிரைட்டா இருந்தது. ஸோ, அத மியூட் டவுன் பண்றதுக்கு அதுக்கு மேலயே இன்னொரு ஒரு ரெட் கலர் போட்டேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் எனக்கு குடுத்துச்சு. மாரி சட்டில் மூவ் பிங்க் மூவ் கிடையாது. சட்டில் பிங்க் மாதிரி குடுத்துச்சு. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சூப்பரா இருக்க மாரி. ஸோ, ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு கலர் ஒண்ணு வரும். அடுத்து என்னுடைய ஐஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் காஜல் வச்சுக்கிட்டேன். அண்ட் வித் தட் த லுக் இஸ் டன். ஆக்சுவலா நான் இத பிளான் பண்ணவே இல்ல. லிப்ஸ் மட்டும் போல்டா வச்சுட்டு, ஐஸ் ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணதே. ஆனா, அங்க தொட்டு, இங்க தொட்டு, இப்படி அப்படின்ட்டு ஒரு மாரி ஹெவி கிளாமாவே போன மாரி ஆயிடுச்சு. நான் பிளான் பண்ணதுக்கு இது ஹெவி கிளாம். பட் எனக்கு டெஃபினட்டா ரொம்ப புடிச்சிருந்தது. மேக்கப் அழகா டர்ன் ஆயிருந்தது. ஆனா கான்சர்ட் ரொம்ப பயங்கரமா சொதப்பிடுச்சு. பட் மை லவ் ஃபார் ஏ.ஆர். ரஹ்மான் வில் ஆல்வேஸ் பி தேர். ஆன் தட் நோட் இந்த வீடியோவ நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்க கான்சர்ட் போனீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எப்படி இருந்தது? அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. பாய்.